ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தாஸ்னி vlog. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 10 days மெஹந்தி சேலஞ்ச் போட்டிருந்தோம். அதில் டே 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டே 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் நாளை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்குமே பேசிக் எலமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்குள்ள என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோலேயே ஸ்பைரல் பார்த்துருப்போம். ஸ்பைரல்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் போடுவோமா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் போடுறது தான் ஸ்பைரல். ஸோ இதில் நீங்கள் ஹம்ஸ் போடுவீங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு தடவை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஹம்ஸ் போடுறது யூ மாதிரி. இதில் நம்ம டாட் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம் டே 1ல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ் டிசைன் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த டிசைன் வந்து டியர் ட்ராப்ஸுங்கிறது லைன் போட்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ டியர் ட்ராப்ஸுங்கிறது என்னென்னா, இங்கே ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து கீழே லைன் வரணும். ஸோ இந்த மாதிரி வரணும், ஒரு டாட் போட்டு ஸோ இந்த மாதிரி லைன் வரணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் டிசைனு. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்களா, இந்த லைனில் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அது லென்த்து வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு டிசைன் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே லென்த்து வந்து அங்கேயே ஆப்போசிட்லேயே இருக்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடுமே எங்கேயுமே போடுங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸு. நெக்ஸ்ட்டு வெயின் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாட் வச்சு அதுலேருந்து இப்படி ஒரு லைன் எடுக்கிறது டியர் ட்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெயின் யூஸ் பண்ண போகிறோம். வெயின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து இந்த மாதிரி போகணும். இங்கே உங்களுக்கு ஒரு லீஃப் ட்ரா பண்ண மாதிரி இருக்கா? ஸோ அதே தான் இங்கேயுமே லைன் போட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு மறுபடியும் இங்கே லைனு, ஸோ லைன் வச்சு டாட் வச்சு லைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு லீஃப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல் லைன்லையுமே போடுங்க, பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இது என்னது, இதான் வந்து வெயின் சொல்லுவோம், இதை வந்து டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கர்வ் லைன் தான் பார்க்க போகிறோம். கர்வ் லைன் வந்து ஸோ இந்த மாதிரி யூ மாதிரி கர்வாக வருமா? ஸோ இந்த மாதிரி போடுங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு ஒன் டைம் தான் வீடியோ தெரியலையா? ஸோ நான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒன் டைம் தான் ஒவ்வொரு டிசைனையுமே நான் போட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லுமே ஒரு கவர் பண்ணுங்கள், ஒரு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். ஜிக்ஸாக்குங்கிறது இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வளைவாக வரும், ஓகேவா? இந்த மாதிரி போடுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஹார்ட் போடுவோம் அப்படின்னா, நீங்கள் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரா பண்ணி தான் போட்டு நம்ம உள்ளக்க கலர் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி போகணுன்னா, ஸோ இங்கே ஒரு நல்ல பெரிய டாட் வச்சு இப்படி இழுங்க, ஓகேவா? ஸோ இங்கேயுமே ஒரு பெரிய டாட் வச்சு இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஹார்ட் மாதிரி வந்துடும். நம்ம ஷேடோவே கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு லைனு, ஸோ இங்கே ஒரு லைனு, ஸோ இங்கே ஒரு லைனு, ஸோ இங்கே ஒரு லைன், ஸோ இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து ஹார்ட் ஷேப்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹம்ஸில் இதில் வந்து நீங்கள் வந்து வெயின் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ நான் 2க்கு மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த டிசைன் எல்லாமே ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் போடுங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் செயின் போட போகிறோம். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, செயின் மாதிரி வரணும், 1 by 1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 சர்க்கிள் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் செகண்ட் 1 கலர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு வந்து 4th 1 கலர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு 6th 1 இந்த மாதிரி 1 by 1 வந்து கலர் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கிள் செயின் சொல்லுவோம். மறுபடியும் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மட்டும் 6 டைம் போட்டுட்டு அதை வந்து 1 by 1 கலர் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அல்பபெட் டிசைன் இருக்குது. அல்பபெட் டிசைனில் வந்து நம்ம மொத்தம் இன்றைக்கி போட போகிறது ஒரு 3 போடுவோம். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து 2 போட்டுக்கோங்க. இங்கே 1, ஸோ இங்கே 1.
ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் எல் போடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லை வந்து மேலே ஒன்று, அதுக்கடுத்து அது கீழே ஆப்போசிட்டில் ஒன்று எல் போடுறேன். ஸோ 3 டைம் போட்டேன். நெக்ஸ்ட்டு டீ போடுறேன். டீ வந்து இங்கே லைன் போட்டு இங்கே ஒரு டீ இங்கே மாதிரி. ஸோ நான் வீடியோவில் எப்படி போடுறேன்னா அதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த 10 டேஸில் ஒரு பெர்ஃபெக்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். ஸோ அவ்வளோதான். டீ இந்த 3 போட்டால் அதுக்கப்புறம் ஐ போடுறேன். ஐங்கிறது நம்ம இந்த மாதிரி வந்தாலே நமக்கு போதும். இதுதான் ஐ. இது எல் டி ஐ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் லெவல் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் நிறையா டிசைன் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த 10 டேஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்குமே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.